விஜய் டிவியில் பாலாங்கக்கூடியவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதன் மூலமாக பிரபலமாகி இன்னைக்கு அவர் தனக்கு முடிந்த அளவுக்கு மக்களிடத்தில் நிறைய உதவிகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறார். அதை சிலர் விமர்சனம் பண்ணி இது பெரிய ஆபத்து, பாலா வெளிநாட்டில் இருந்து சில மக்கள் சில அரசுகள் இவரை இயக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளெல்லாம் பைத்தியக்காரனாகிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ஆம்புலன்ஸ் நம்பர்லாம் மறைச்சிட்டு தேடி பார்த்த வகையில் இந்த பாலாங்கிறவர் இவர் வெளிநாட்டு சக்திலாம் இயக்குங்கிற ஒரு இது பாலா ஒரு புள்ள பூச்சி. அவருக்கு இப்படிலாம் மக்களை பேசி இதை விட அதிக சந்தேகப்படக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. சில பேர் அமெரிக்க அதிபரையே ஆதரிச்சுலாம் செஞ்சாங்க. அப்போ நீங்கள் ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு, அது அந்த லக்ஸரி கார் வண்டி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸாக இருக்குதா இல்லையா, அது இயங்குதா இல்லையா? மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சகோதரர் பிஜே அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சமீபத்தில் நேபாளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. இந்த போராட்டத்துக்கு பிறகு சாதாரணமாக ஒரு என்ஜிஓ துவங்கப்பட்டு அதற்கு பிறகு மக்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை முன்னிலைப்படுத்தி அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி கவிழ்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு போராட்டத்தை முன்னிலைப்படுத்தினவர் ஒரு இளைஞர். அவர் அந்த மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு ஒரு என்ஜிஓ மூலமாக மேலே வந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி இந்த விஜய் டிவியில் பாலாங்கக்கூடியவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதன் மூலமாக பிரபலமாகி இன்னைக்கு அவர் தனக்கு முடிந்த அளவுக்கு மக்களிடத்தில் நிறைய உதவிகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறார். அதை சிலர் விமர்சனம் பண்ணி இது பெரிய ஆபத்து, பாலா வெளிநாட்டில் இருந்து சில மக்கள் சில அரசுகள் இவரை இயக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் அதற்கு நேராக மறுப்பும் கொடுத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. நான் என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னையே இந்த மாதிரி நீங்கள் பேசுவது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்தில் இதனுடைய பின்னணி என்ன? அதாவது இந்த பாலாங்கிறவரை பற்றி நம்ம ஒரு சினிமா துறையில் இருக்கிறாரா, நம்ம அந்த பொழுதுபோக்கு துறையெல்லாம் நம்ம இப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. ஆனால் இந்த சர்ச்சை வந்த பிறகு இவர் என்ன செஞ்சார், இவரை பற்றி என்னென்ன சொல்கிறாங்க என்பதை அதுக்கு பிறகு தான் நம்ம தேடுறோம். நம்ம இவருடைய அந்த கலக்க போவது யார் அதெல்லாம் நம்ம பார்க்குறது கிடையாது. சினிமாவும் பார்க்குறத ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு சிலதை பார்ப்போம். இப்போ இவரை பற்றி இந்த சொல்கிற விஷயம் தேசத்துக்கு ஆபத்துன்னு சொல்கிற ஒரு அடிப்படையிலையும் விமர்சனங்கள் பண்ணுறாங்க. அதுபோக அவர் சில உதவிகள் செய்கிறத சில கேள்விகள் என்ன செய்கிறாங்க கேட்டு அவரை டேமேஜ் பண்ணுற மாதிரி நிறைய பதிவுகள்லாம் போட்ட பிறகு தான் நம்ம தேடுறோம். தேடி பார்த்த வகையில் இந்த பாலாங்கிறவர் இவர் வெளிநாட்டு சக்திலாம் இயக்குதுங்கிற ஒரு வாதத்தை முதல்ல வைக்கிறாங்க. வெளிநாட்டு சக்தி இயக்குதுங்கிற வாதத்தை வைக்கிறதா இருந்தால் யாரை இயக்குமா வெளிநாட்டுக்காரன்ட்டு கேட்டால் கொஞ்சம் கிரிமினலாக சிந்திக்கிறவன், லாஜிக்காக பேசுகிறவன், வசீகரமாக மக்கள்கிட்ட கருத்தை சொல்கிறவனை தான் அவன் கையில் எடுப்பான். இது பாலா ஒரு புள்ள பூச்சி. அவருக்கு இப்படிலாம் மக்களை பேசி வென்றெடுத்து அப்படியான ஒரு திறமையெல்லாம் இல்லை. யார் இந்த பாலாவை விமர்சிக்கிறாங்களோ அவங்கள வேண்டாம் அவன் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. இந்த பாலாவை விமர்சித்து பேசக்கூடிய ஆளுக்கு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஆளுக்கு தான் அவனுக்கு தேவை. வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆளை தயார் பண்ணி எடுக்கிற அந்த நேபாளத்தில் இருக்கிறான்னா இந்த பாலா மாதிரியான ஒரு அப்பாவி கிடையாது. அவன் ஒரு விவரமான ஒரு ஆள், அதை பேச ஆற்றல் உள்ளவன், மக்களை வென்றெடுக்கிறவன், அந்த மாதிரியான ஆட்களை வச்சு தான் அதை செய்வாங்க. அதனால் அதோடு முடிச்சு போட்டு நேபாளத்தில் வந்ததுனால ஒருத்தரை சந்தேகப்படுறதா இருந்தால் இதை விட அதிக சந்தேகப்படக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. சில பேர் அமெரிக்க அதிபரையே ஆதரிச்சுலாம் செஞ்சாங்க. இந்த கிறுக்கனையை ட்ரம்பையும் ஆதரிச்சுலாம் பதிவு போட்டாங்க. அப்போ அவங்கள ட்ரம்ப் இயக்குறான்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் அது இயக்குறதுங்கிறது கற்பனையாக யார் மேலேயும் சொல்லக்கூடாது. பாலாவை வச்சு ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு எவிடன்ஸ் காட்டணும். இன்னும் சொல்ல போனால் பாலா எந்த ஒரு முகநூலும் அவர் நடத்தலை, யூடியூப் கூட அவர்கிட்ட இல்லை. அது மாதிரி வச்சா தான் ஆட்களை ஃபாலோவர்ஸை சேர்த்து அது மாதிரி பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராமில் மட்டும் அவருடைய இதுகளை போடுறதா அவர் பதிவு போட்டிருக்கிறாரு. என்ன அந்த மாதிரி உள்ள ஒரு ஆளை வச்சு அவர் இயக்கமும் அவர் நடத்தலை. ஒரு இயக்கம் கட்டுவாங்கல்ல, நேபாளத்துலாம் அந்த மாதிரி ஒரு இயக்கமாக உருவாகி தான் செஞ்சாங்க. லண்டனில் இப்போ நடக்கிற போராட்டம் கூட ஒரு இயக்கமாக உருவெடுத்து இந்த மாதிரி வெளிநாட்டாளுக்கு நம்மளை கசக்கிறாங்க போகிறாங்கன்ட்டு
பல நாட்கள் பிரச்சாரம் பண்ணி அதை ஒருங்கிணைத்து ஒருத்தன் வந்து லண்டனில் ஒரு பெரிய கிளர்ச்சியை நடத்தினான். இந்தியர்கள்லாம் வெளியேற்ற சொல்லி பண்ணான்ல, அதெல்லாம் யாராக இருப்பான்னு கேட்டால் ஆக்டிவாக வந்து அதுக்கென்று பல காரியங்களை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை வென்றெடுத்து நல்ல இஷ்யூவை கையில் எடுத்து மக்களை திரட்டிடுவாங்க. இல்லை, இப்போ இங்கே ஒரு கேள்வி எழுது என்னன்னா, யாருன்னே தெரியாத அண்ணா ஹாசரே திடீர்னு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னிலைப்படுத்தி இந்திய அளவில் பேசப்பட்டு அவர் தலைப்பிலேயே நிறைய நூல்கள்லாம் வெளியாகி காங்கிரஸ்க்கு எதிராக வந்து தொடர்ந்து மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்ணி ஒரு ஆட்சியே வந்து தொடர்ந்து 10 ஆண்டு காலம் இயக்கிய ஒரு காங்கிரஸை வந்து ஆட்சி கவுளுக்கு மிக முக்கிய காரணமாகவும் அவருடைய உண்ணாவிரதமாக இருக்கட்டும் இல்லை போராட்டங்களாக இருக்கட்டும், இவரும் திடீர்னு தான் மக்கள்கிட்ட பிரபலம் ஆகிறாரு. அந்த விஷயத்தோட நம்ம இதை மிங்கிள் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? திடீர்னு பாலா வந்து திடீர்னு நாளைக்கு வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வென்றெடுத்து பிறகு தன்னை தலைவராக ஒரு போராட்டத்தை முன்னிலைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபடுது. அதாவது அண்ணா ஹசாரேங்கிறவர் வந்து இந்த மாதிரி இது மக்களுக்கு உதவி செஞ்சு வென்றெடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் கிடையாது. ஊழலை எதிர்க்கிறேன்னு ஒரு நாடகம் போட்டுட்டு இருந்த ஒருத்தன் இருந்தால் ஏற்கனவே செஞ்சால். இப்போ ஆக்டிவாக இருக்கிறேன்னு சொல்கிறேன்ல, ஆக்டிவாக இருந்தால் மும்பை அளவில் ஆக்டிவாக இருந்தார். ஊழலுக்கு எதிராக அதை செய்யணும் போராட்டம் பண்ணியிருந்தோன்னே இவனை யூஸ் பண்ணிக்கிறலாமேன்ட்டு பிஜேபிக்காரங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவருக்கு சின்னதாக ஒரு பேர் ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு ஒரு பேர் இருந்துச்சு, அதை விபி சிங் பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த மாதிரி இவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு ஒரு சின்ன வட்டத்தில், அதை பூதாகரமாக ஆக்கி செஞ்சாங்க. அவர் வந்து அந்த சோசியல் ஒர்க் பண்ணிலாம் மக்கள் செல்வாக்கு பெறலை. ஊழலை எதிர்த்தே அவர் நினைஞ்சார், பல விஷயங்களை வந்து பேசினார், அதுக்கு எதிராக உண்ணாவிரதம் கடந்த காலத்தையும் செஞ்சார். பிஜேபியுடைய பேக்ரவுண்ட் இல்லாதனால சின்ன சின்னதாக முடிஞ்சு போச்சு. இவங்க பின்னாடி நின்று ஊக்குவிச்சு அதை பெருசாக்கி அதை வெடிக்க வச்சு ராம்தேவ் அவங்க கெஜ்ரிவால்லாம் போய் கலந்து தூக்கி விட்டாங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரி சொல்வதற்குரிய டேலண்ட்டு பாலா கிடையாது. பாலா வந்து ஊழலை பற்றி பேசலை, மக்கள் அதாவது உதவி செய்கிறதுங்கிறது வேற, ஒரு சித்தாந்தத்தின் பக்கம் மக்களை தூண்டுவது அழைக்கிறதுங்கிறது வேற. இவர் ஊழலுக்கு நான் எதிரானவன் அதை செய்ய போகிறேன் அப்படின்லாம் சொல்லலை. இல்லை, திடீர்னு வந்து பார்த்தீங்களா திராவிட மாடல் அரசுகளில் இப்படிலாம் நம்ம வறுமையில் இருந்தோம் அப்படின்னு திடீர்னு ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டாலே அது ஒரு பெரிய புரட்சியாக மாறிடும் இல்லையா? இந்த மாதிரி அது யார் வேணாலும் செய்யலாமே. இந்த முகநூலில் பேசிக்கிட்டு இருக்க கூட என்ன செய்யலாம். அதுக்கு நீங்கள் அப்போ ஒரு 10 லட்சம் பேர் உங்களுக்கு இருக்காங்கன்னு வைங்க, நீங்கள் அது ஒரு கருத்தை சிதைக்கலாம். இப்படி சந்தேகப்படுவது என்பது வேறு. அதுபோக வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து தயார் பண்ணுறதா இருந்தால் அவன் நல்லா பொறுக்கி எடுத்து இவன் ஆக்டிவானலா திறமையாக இதுக்கு வந்து ஃபேஸ் பண்ண கூட அவருக்கு தெரியலை ஒழுங்கா. ஆனால் நான் சொல்லுவேன் அவருக்கு பதில், அவர் சார்பாக. ஆனால் அவருக்கு பதில் சொல்ல தெரியாத அளவுக்கு உள்ளவரால் தான் பாலா இருக்கார். அதனால் அவர் மாதிரி ஆள் அந்த மாதிரி புள்ள பூச்சியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சும்மா ஓட்டு கற்பனையாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது என்னத்தினால அதை சொல்கிறீங்க? இப்படி எல்லாரையும் சொல்லலாம்ல. அதாவது நீங்கள் சொல்கிறிய ஒருத்தனை செய்யலாம். இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் வந்து ஏதாவது ஒரு துறையில் பிரகாசிக்கிற யாரை வேணாலும் சொல்லலாம். யாரை பற்றி வேண்டாலும் நம்ம என்ன செய்யலாம். அந்த மாதிரி முகநூலில் ரொம்ப பேட்டி கொடுத்துட்ருக்காரு இவர் வந்து இயக்குறாங்க, இவர் பின்னாடி வந்து அந்த செல்வாக்கை உண்டாக்கிட்டு அப்படி தானே ஒரு இதை ஆக்குவார்னு அவரை சொல்லலாம்ல. ஒவ்வொரு முகநூல் நடத்துகிறவங்களையும் ஒரு 10 லட்சத்துக்கு மேலே அவங்கள்ட்ட ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி பூராமே சொல்லலாம். இவங்க 10 லட்சம் பேர் இருக்காங்க, ஒரு 20 லட்சம் வந்த பிறகு அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு வேணாலும் சொல்லலாம். இது வந்து அறிவுடைய வாதம் கிடையாது. இது சும்மா ஊகமாக சொல்வதுங்கிறது வந்து அதுபோக அதுக்குரிய ஃபிட்டானாலும் கிடையாது. அவர் பாலாங்கிற நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு வெகுளித்தனமான ஒரு ஆளாக தெரியுதே தவிர இப்படிலாம் செஞ்சு அப்படி செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரம் அவர்கிட்ட இல்லை. இயக்க ரீதியானலாம் இல்லை. சும்மா கஷ்டப்படுறோன்னு அவர் போய் உதவி செய்கிறாங்கிற அளவுலாம் இருக்கார். இதில் வந்து என்னென்னா ஒரு எதில் கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால் அவர் மீது ஒரு சந்தேகங்களை சிலதை கிளப்புறாங்க. அது பயங்கரமான ஆதாரம் நினைத்து கொண்டு எல்லாரையும் கிறுக்கனாக்குறாங்க. இந்த விமர்சிக்கிற எல்லாரையும் பார்த்தோம்னா நம்மளெல்லாம் பைத்தியக்காரனாக்குற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ஆம்புலன்ஸ் நம்பரெல்லாம் மறைச்சிட்டு கொடுக்குறாருன்னு வாகனத்தை கொடுக்குறாராம். அதுக்கு நம்பர் காட்ட மாட்டார் அப்படின்ற நம்பர் காட்டலைன்னா அதனால் வெளிநாட்டு கைக்கூலியா? நம்பர் காட்டலைன்னா ஏன் காட்டலைன்னு அது ரீசனை கேளுங்க. நம்பர் காட்டலைன்ற உடனே என்ன செய்கிறாங்க, நம்பரை மறைக்கிறதுக்கு நம்பரை போடுவதற்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நம்பரை போட்டிருந்து இந்த மாதிரி செய்ய முடியாதா? இவங்க சொல்கிற மாதிரி ஒரு வேலையை செய்கிறதா இருந்தால் நம்பரை போட்டாலும் அதை செய்யலாம், நம்பரை போடாட்டாலும் செய்யலாம். இந்த உதவி தான் மேட்ரு. அப்போ நம்பர் போடலைங்கிற வச்சு பயம் கண்டுபிடிக்கிறாங்களாம். இவன் நம்பர் போடவில்லை. அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. நம்பர் ஏன் போடலைன்னு கேட்டால் அவர் கொடுக்குறவர் எல்லாமே செகண்ட் ஹேண்டு தான்.
செகண்ட் ஹேண்ட் வாகனத்துக்கு அந்த நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை ஒருத்தன் அடித்து பார்த்தான்னு சொன்னால் இவன் இஸ்மாயில் கொடுத்ததா அதில் காட்டும், அது ராமசாமி வண்டியாக இருக்கும். அதை ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா நம்பரை மறைச்சி கொடுக்குறாரு. ஏன்னா நான் புதுசு கொடுக்கலன்னு சொல்கிறார். நான் புது வாகனம் கொடுக்கறது கிடையாது. ஆம்புலன்ஸாக இருந்தாலும் ஆட்டோவாக இருந்தாலும் செகண்ட் ஹேண்டு தான் கொடுக்குறேன். செகண்ட் ஹேண்டுங்கிறது யாரோ ஓனராக இருப்பார், ஏதோ ஒரு ஓனராக இருப்பார். நீங்கள் நம்பரை காட்டுற மாதிரி போட்டிங்கன்னா ஒருத்தன் அந்த நம்பரை எடுத்து அதை அப்ளிகேஷனில் போட்டான்னு சொன்னால் அந்த வண்டி இப்போ யாருக்கு சொந்தம்னு காட்டும். நீங்கள் ராமசாமியை கொடுத்ததாக சொல்லுவீங்க, அது கந்தசாமிக்கு உள்ளது அது காட்டும். அதை ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்பரை மறைச்சிட்டு அந்த நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த விற்கிறார்ல அவர் ஒரு பேப்பர் வாங்குவாங்க. அந்த பேப்பரை அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. வாங்கினவர் அந்த பேப்பர்லாம் மாற்றின பிறகு அவர் நம்பரை போட்டார்னா இவர் பேரை காட்டும். எதுக்கு நம்பரை மறைக்கிறாங்கன்னா, நம்பரை போட்டோம்னா அந்த நம்பர் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், அதனுடைய ஓனர் கண்டுபிடிக்கலாம். புதுசாக கொடுத்தா நம்ம பயப்பட தேவையில்லை. புதுசாக கொடுத்தாங்கன்னா நான் அது ரெஜிஸ்டர் இல்லாட்டி புதுசு உண்டு நோ ரெஜிஸ்டர்னு காட்டும். அவர் நம்பரை மாற்றிட்டாருன்னு சொன்னால், அவர் பேரில் மாற்றிட்டாருன்னு சொன்னால் அவர் பேரை காட்டும். இப்போ ஒரு ஆளுக்கு கொடுத்தோம்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஆள் கொடுத்ததா சொல்கிறாரு பாருங்கள், அவருக்குரிய வண்டியில் வேற ஆள் வண்டி இது களவாட்ட வண்டியை கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன செய்யறேன், செகண்ட் ஹேண்ட் வண்டி கொடுக்குறேன், நேமை நான் ஒரு இந்த அவர் தான் மாற்றிக்கிறேன்னு மாற்றுறதுக்குரிய பேப்பரை தான் கொண்டு கொடுப்பேன். அப்படிங்கிறதுனால இந்த நம்பர் எதுக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணலைன்னு ஒரு பதில் சொல்கிறாரு. இது ஏற்கத்தக்க ஒரு விஷயம். இதில் என்ன, இதில் ஊழல் என்ன இருக்குது? இதில் நம்ம அவங்க சொன்ன குற்றச்சாட்டு ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அறிவியினர்களுடைய வாதமாக இருக்குது. கேட்ட கோவம் வருது, ஏன் இப்படி இருக்கிறாங்க, மூளையை செலவு பண்ணாமல் இருக்காங்கிற அளவுக்கு அவங்களுடைய வாதம் இருக்கிறது. நம்பரை மறைச்சி கொடுக்கறதுங்கிறது அப்போ தான் செய்கிறாரு. அதுபோக ஒரு வெளிநாட்டு ஆம்புலன்ஸு கொடுத்தாரு, வெளிநாட்டு காருடைய நம்பர் அது அப்படின்னு ஒன்று குறிப்பிட்ட நம்பரை மறைச்சான்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்பரை காட்டினான்னு வர சொல்கிறாங்க. வணங்குதா, அது ஏதோ ஒரு இதில் தெரியும் ஒளிஞ்சு எடுத்துட்டாங்க போல இருக்குது ஒரு நம்பரில். அதுக்கும் அழகாக பதில் சொல்லிட்டாங்க. நாங்கள் கொடுத்த ஆம்புலன்ஸ் தான் அது, அதில் 2 சி உள்ள இருந்த ஒரு சி போட்டுட்டாங்க. சின்னு போட்டால் அது அந்த வெளிநாட்டுக்கார நம்பரு. ஒரு சி எழுத விட்டு அதே நம்பர் தான். நீங்கள் சிங்கிள் சிக்கு போட்டு பாருங்கள், ஆம்புலன்ஸை காட்டுன்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அப்போ இது மிஸ்டேக் பை மனித தவறுகள் எடுத்து வைத்துக்கொண்டு ஆதாரம் சிக்கியது, பயங்கரமான ஆதாரம். லக்ஸரி காருடைய நம்பரை சரி இப்படி கொடுக்கறதுனால இப்போ ஆம்புலன்ஸை ஓடிக்கிட்டு இருக்கா இல்லை? இப்போ இப்படி சொல்கிறீங்க, அவன் ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்குறான், நீங்கள் அதை கண்டுபிடிக்கிற ஆளாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், யாருக்கு கொடுத்தானோ அந்த ஊருக்கு போ, அவன் ஆம்புலன்ஸ் ஓடிட்டு இருக்கான்னு பாரு, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஒருத்தன் தவறு செஞ்சுட்டான்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இந்த நம்பர் பேப்பரை மறைக்கிறாருங்கிறது என்ன? அதனால் உனக்கு என்ன? எதை மறைக்கிறாரோ அந்த ஆட்டோக்காரன்ட்ட போய் கேளு. யார் அவர் விளம்பரம் பண்ணித்தானே கொடுக்குறாரு, யாருக்கு கொடுத்தோன்னு விளம்பரம் இருக்குல்ல, ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோலாம் காட்டுறாருல, அவனை போய் சந்திங்க. உனக்கு ஆட்டோ கொடுத்தாரா, எந்த ஆட்டோ அது காட்டு, அதை ஓட்டுறியா? இப்படித்தானுங்க செய்தியாளர்கள் செய்யணும். நேர்மையான செய்தியாளர்கள் அவர் என்ன செஞ்சார்னு சொல்கிறாரோ அதை போய் தேடுறதை விட்டுவிட்டு நம்பரையும் மறைச்சார். அதனால இவர் கைக்கூலி. நம்பரை மறைச்சா கைக்கூலினா, நம்பர் மறைச்சதுனால அவருக்கு அதில் என்ன லாபம் இருக்குது? நம்பரை மறைக்காதனால என்ன? ரெண்டில் எப்படி செஞ்சாலும் கைக்கூலியாக இயங்க முடியும். நம்பரை போட்டு கொடுத்தாலும் போடாமல் கொடுத்தா அதுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த நம்பரை மறைக்கிறார், மாலையை போட்டு மறைக்கிறாரு, அதை போட்டு மறைக்கிறாரு, நின்று மறைச்சிக்கிறாரு, பர்பஸாக தான் மறைக்கிறாரு. அவர் சொல்லிடுறார், பர்பஸாக தான் நாங்கள் மறைக்கிறோம், வேணுட்டு தான் மறைக்கிறோம், நம்பர் போடுறது இல்லை அப்படின்னு அவரே சொல்லிடுறாரு. காரணம் இதெல்லாம் செகண்ட் ஹேண்டு, நான் புதுசாக எதுவும் கொடுக்குறலன்ட்டார். அப்போ இது ஏதோ காழ்ப்புணர்வுல செய்கிறாங்களா, அல்லது ஏதாவது ஒரு பரபரப்பு ஆக்கணும், இவனுக்கு ஒரு பேர் இருக்குது, அதை எடுத்து இஷ்யூ ஆக்கணும்னா வியூவர்ஸ் கிடைக்கும், அதுக்கு செய்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் அறிவார்ந்த முறையில் அவர் ஆய்வு செய்யலை. இந்த காரணத்தான் சொல்கிறாங்க. அந்த ஒரு லக்ஸரி காருடைய நம்பருங்கிறாங்க, நம்பர் போடலைங்கிறாங்களா, அது ஒன்றாச்சு. இன்னொருத்தர் சொல்கிறாரு 50 கோடி ரூபா அதுக்கு செலவு பண்ணியிருப்பாரு. 50 கோடி இவருக்கு ஏது? 50 கோடி எடுத்து காட்டு பார்ப்போம். அவர் கொடுக்குறதெல்லாம் எல்லாம் 25,000 30,000 ரூபா ஆட்டோம். ஒரு ஆட்டோ புதுசு 2 லட்ச ரூபா வரும். ஆனால் செகண்ட் ஹேண்ட் 30 ரூபாய்க்கு வாங்கலாம். செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ வாங்குறான்னா ஒரு நல்ல கண்டிஷனில் ஒரு 60 ரூபாய்க்கு வாங்கலாம், 60,000 ரூபாய்க்கு வாங்கலாம். 10 ஆட்டோ கொடுத்தா கூட 6 லட்சம் தான் வரப்போகுது. இவங்க என்ன செய்யணும், 50 கோடி கொடுத்து விட்டார் ஏது இவருக்கு? அது மாதிரி ஆம்புலன்ஸுன்னு என்ன செய்கிறது, அந்த டெம்போ டிராவல்ஸில் அந்த ஆம்புலன்ஸாக கொடுக்க ஈக்கோ வண்டி இருக்குல்ல, அந்த வண்டியை பெட்டு போட்டு ஆம்புலன்ஸாக மாற்றி கிராமத்துக்கு தகுந்த மாதிரி செய்வதற்கு ஒரு 2 லட்ச ரூபா போதும். ஒரு ஆம்புலன்ஸ் புதுசாக தயாரிக்கிறதுக்கு 10-12 லட்ச ரூபா வேணும்.
இவர் செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்கி அது ஆம்புலன்ஸை செட்டப் பண்ணி தருவதற்கு ஒரு 2 லட்சம் ரூபாயில் அந்த ஈக்கோ வண்டி இருக்குல்ல அது ஆம்புலன்ஸ் ஆக்குவாங்க. அந்த டெம்போ டிராவல்ஸ் ஆக்குனா அதில் டாக்டர் நர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி உள்ள ஆம்புலன்ஸு, சும்மா ஏற்றிக்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு தயார் பண்ணலாம் செகண்ட் ஹேண்டில். இவர் கொடுத்து அந்த மாதிரி வண்டியாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஆம்புலன்ஸு கொடுத்தாரு, அது அந்த லக்ஸரி கார் வண்டி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸாக இருக்குதா இல்லையா, அது இயங்குதா இல்லையா, அவன் பேருக்கு மாற்றிட்டாங்களா இல்லையா, அப்போ அவன் கொடுத்தாங்கிறது உறுதியாகும்போது அதுலேயும் சந்தேகத்தை கிளப்புறீங்க. கொடுத்ததுங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது. இதை வந்து என்ன செய்கிறாங்க, பயங்கரமான ஒரு ஆதாரங்கிற அவர் கொடுத்த எல்லாமே வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா 50 கோடிங்கிறாங்கல்ல, 50 லட்சம் கூட வராது. அவர் செஞ்ச உதவிகளுடைய அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 லட்சம் கூட வராது. 50 கோடி இவர் இங்கே 50 கோடி இவருக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களாம் ஒரு காருன்னொன்னே ஒரு காருக்கு 2 கோடி ரூபா விலை இவங்களா போட்டுக்கிறது. ஒரு கார் 50 லட்சம் ரூபாய்க்கு 50,000 ரூபாய்க்கு வாங்குறான், 60,000 ரூபாய்க்கு வாங்கலாம். அந்த மாதிரி காரை வாங்கி செட்டிங் பண்ணி ஏழை மக்களுக்கு கொடுக்குறது தானே. அவங்களும் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு கொடுத்ததுன்னு பழைய ஆட்டோக்களை ஒரு 5 10 கொடுத்துருப்பாரு. ஆம்புலன்ஸ் ஒரு 2 3 கொடுத்துருப்பாரு. அதில் ஒரு ஆம்புலன்ஸ் ஏதோ ஒரு நிறுவனம் கொடுக்குறாங்க, அவங்க இவர் வழியாக கொடுக்குறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் ஏதோ ஒரு உதவுங்கிறாங்க, ஒன்று அமைப்பு விட்டுருந்தாங்க. அவங்க கொடுத்தது இவரை வச்சு கொடுத்தாங்க. இவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் ஒரு 3. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக அவங்க பயங்காட்டுற அளவுக்குலாம் அவர் செய்யலை. அதுபோல் ஒரு அயன் பாக்ஸ் அயன் பாக்ஸ் எவ்வளோ, 1 லட்சம் ரூபாயா? அயன் பாக்ஸ், அயன் வண்டி, அயன் பண்ணுற ஒரு வண்டி ஒரு 2000 ரூபா கொடுத்தா அந்த வண்டி தான் 4 வீலை போட்டு செஞ்சு தருவாங்க. இந்த அயன் வண்டி, அயன் பாக்ஸு, இந்த மாதிரி உதவி தான் அவர் செய்கிறாரே தவிர அவர் சின்னதை செய்கிறத இவங்களா ஆஸ்பத்திரி கட்டுறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா, ஒரு கிராமத்தான் வந்து ஆஸ்பத்திரி கட்டுறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? மல்டி ஸ்பெஷாலிட்டினா எத்தனை 1000 கோடி இப்போ கணக்கு பண்ணுறாங்க. அவனை இப்போ விமர்சிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு ஆஸ்பத்திரின்னா ஏழைமலை சிகிச்சை பண்ணுறதுக்கான சின்னதாக ஒரு டாக்டரை போட்டு ஓபியில் சிகிச்சை பண்ணுவாங்கல்ல, அதைத்தான் ஆஸ்பத்திரின்னு சொல்கிறான். அந்த ஆள் சொல்கிறது ஆஸ்பத்திரிங்கிறது என்னுடைய சொந்த இடத்துல வந்துக்கிட்டு ஒரு ஆஸ்பத்திரி கட்ட போகிறேன், ஆஸ்பத்திரிங்கிற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இவங்க மல்டி ஸ்பெஷாலிட்டிலாம் சேர்க்குறாங்க. ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி கட்டுவதாக இருந்தால் 500 கோடிக்கு எங்கே போவார்?